நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய இந்த இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட, இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த வெகுமதி, அந்த பரிசு, அன்பிலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் ஆசீர்வாதத்திலும் நீங்கள் பெருக வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு இருண்ட காலமாக இருந்துச்சு. அதாவது புதிய ஏற்பாடு தொடங்குவதற்கு முன்பதாக 400 வருடம் இருண்ட காலமாக இருந்தது. ஒரு ப்ராஃபட் கிடையாது, மேன் ஆஃப் காட் கிடையாது, ஆலய ஆராதனைகள் இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, எல்லா இடமும் இருண்ட காலமாக தான் இருந்துச்சு. இப்போது யூதாவும் இருட்டில் தான் இருந்துச்சு, புறவினத்து மக்கள் கூட இருண்ட நிலைமையில தான் இருந்தாங்க. இந்த 9வது அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பு புறவினத்து மக்களுக்கு கூட அது ரட்சிப்பாக இருக்கும் அப்படின்றத இந்த 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யூதனுக்கு ரட்சிப்பு புறவினத்து மக்களுக்கு உண்டு அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யோனாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நினிவேக்கு போ, அங்கே போய் நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஆனால் யோனா என்ன செஞ்சார்? உடனே இமிடியேட்டாக போயிட்டாரா? ஐயோ இல்லை ஆண்டவரே, நான் போக மாட்டேன், அவங்க புறவினத்து மக்கள், நான் போய் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டா நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், நீங்கள் இறங்கி அவங்க பாவத்தை மன்னிச்சுட்டு என்ன பண்ணிடுவீங்க? ரட்சிப்பை கொடுத்துருவீங்க, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனார்? தர்ஷீஸுக்கு போனார். அப்போ யோனாவுடைய மனதில் அவருடைய தீர்மானம் என்ன? புறவினத்து மக்களுக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. இதுதான் யோனாவுடைய தீர்மானம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? திரும்ப அவரை இழுத்துட்டு வந்தாரா? திரும்ப பிரசங்கம் பண்ண வச்சாரா? அப்போது ஒரு யூதர்களுக்கு என்னன்னா, புறஜாதி மக்களுக்கு ரட்சிப்பு கிடையவே கிடையாது. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் இந்த 9வது அதிகாரம் என்ன ஒரு செய்தியை சொல்ல வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பிறப்பு, அதாவது புறஜாதி மக்கள் வசிக்கிற பகுதிகளுக்கும் ஒரு வெளிச்சமாக இருப்பார், ஒளியாக இருப்பாருன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை இந்த சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி மெசேஜ் தான். ஆனால் யூதர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர். என்னது, புறஜாதி மக்களும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு எழுதியிருக்கிறதா அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது. அப்போஸ்தலர் நாட்களில் ஜனங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. புறஜாதி ஜனங்களும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்ற வார்த்தையை எடுத்து ஜனங்களுக்கு சொன்னாங்க. பவுலை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, பவுலே, பூர்வ காலம் முதல்ல மறைக்கப்பட்ட ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன். அது என்ன தெரியுமா? புறவினத்து மக்களுக்கு ரட்சிப்பு உண்டுன்ற அந்த செய்தி தான். அது யூதர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குப்பா, இதை நான் உனக்கு வெளிப்படுத்துறேன், நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அந்த 9வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நம்ம பார்த்தோமானால் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துவத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். இந்த 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ராஜா வருவார், அவர் நீதி உள்ள ராஜா. இந்த 7வது வசனம் என்ன வார்த்தை அப்படி சொல்லுதுன்னா, அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா, நியாயமுள்ள ஆட்சியாக இருக்குமா, நீதி உள்ள ஒரு ஆட்சியாக இருக்குமா. அதுக்கு முன்னாடி தாவீதுன்ற ஒரு தேவ மனிதன் ஆட்சி செய்தார். அந்த தாவீதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்த வந்த ஒரு சில ராஜாக்கள் ஒரு உண்மையாக ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ராஜ்யத்தில் யார் உண்மையாக இல்லை, உண்மையான ஒரு ஆட்சி செய்யலை. ஆனால் இந்த 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒரு ராஜா வருவார், அவர் நீதி உள்ள ஆட்சி செய்வார்னு ப்ராஃபட்டு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதாவது சர்வலோகத்தையும் ஆளுகிற ஒரு ராஜாதி ராஜா இந்த பூமியில் ஒரு மனுக்குலத்துக்காக ஒரு குழந்தையாக பாலகனாக பிறந்து அவர்களுக்காக அவர் என்ன பண்ணனா, ரட்சிப்புக்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் அவர் மனிதனாக இந்த பூமியில் பிறந்தார். அவருடைய நாமம் என்ன? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா,
சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுமா? உங்களுக்கு இந்த நாட்களில் சமாதானத்தை கொடுக்கணுன்றதுனால தான். அவர் எதற்காக? அவருடைய நாமம் அதிசயமாக இருக்கிறது. இயேசு என்ற பெயரே அதிசயமானவர் தான். கிறிஸ்து என்றாலே அது அதிசயமானவர் தான். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயமானது, அவருடைய ஊழியம் ஒரு அதிசயமானது, அவருடைய உபதேசம் அது ரொம்ப அதிசயமானது, அவருடைய மரணம் ஒரு அதிசயமானது, அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயமானது. ஏன் இந்த அதிசயங்களை, இவ்வளோ அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை செய்வதற்கு தான் அவர் இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்களில் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு அதிசயமோ அற்புதமோ தேவைப்படுகிறது. ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருக்கு. அது என்னென்னா, ஒரு வேளை இந்த வருஷம்லாம் ஒரு வேளை நீங்கள் கடன் பாரத்தில், கடன் பிரச்சனையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இல்லை வியாதியின் படுக்கை, இதிலேருந்து இது முடிவே இல்லையே ஆண்டவரே, இந்த வியாதியின் படுக்கை எங்களுக்கு மாறாதா, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை கை தூக்கி விட யாரும் இல்லையே, நான் எப்படி சந்தோஷமாக நான் இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கம், போராட்டம், பொல்லாத மனிதர்கள் தேவையில்லாத காரியங்களை எங்கள் குடும்பத்தில் செஞ்சு எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை குலைச்சி போட்டுட்டாங்க. அதனால் நாங்கள் எப்படிமா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது, எங்களுக்கு எப்படிமா ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் அதிசயமானவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு அதிசயம் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் யார் தெரியுமா? அவர் சர்வலோகத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனையை மாற்றுறது அவருக்கு எம்மாத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் நீங்கள் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருந்து, எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார், எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், அவர் நாமம் அதிசயம் உள்ளது அப்படின்னு எழுதியிருக்கிறது. அந்த அதிசயமான தேவன் என்னுடைய வாழ்க்கையிலோ எங்கள் குடும்பத்திலோ எங்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஒரு அதிசயத்தை விளங்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இந்த 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் பின்பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் பிற்காலத்தில் அவர் என்ன பண்ணுவாராம்? மகிமைப்படுத்துவாராம். அந்த இடத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அப்போது நீங்கள் இருளில் இருக்கிறீங்களா? இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் தான், உங்கள் குடும்பத்தில் தான் ஆண்டவர் வெளிச்சத்தை உதிக்க செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. இதை நாங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டீங்க, இந்த 12 மாதமும் கடந்து கிறிஸ்மஸ் மாதத்தில் வந்துட்டீங்க, இன்னும் நடக்கலே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விசுவாசிங்க, முழு மனதோட விசுவாசிங்க. என் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், அவர் அதிசயமானவர், எனக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு சகல காரியத்தையும் கர்த்தர் இந்த நாட்களில், இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ள தேவன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிங்க. நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல கிறிஸ்மஸ் நாளில் கூட அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த செய்தியின் வாயிலாக ஆண்டவரே ஏசப்பா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிசயமானவர். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக யார் யாரெல்லாம் உங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதிசயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தான் அற்புதத்தை செய்ய முடியும். நாங்கள் உங்களிடத்தில் இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி படுக்கையில், குடும்பத்தின் கஷ்டத்திலேயோ, போராட்டத்திலேயோ, பிரச்சனைகளிலோ, கடன் பாரத்திலோ, கண்ணீரிலேயோ, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில், மன அழுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு டெலிவரன்ஸ் வருவதாக இந்த வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீண்ட நாட்கள் காத்திருந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. அந்த 400 வருட இருண்ட காலம் என்று நாங்கள் வாசித்தோமே, நாங்கள் அந்த செய்தியின் மூலமாக கேட்டோமே, அந்த இருண்ட காலத்தில் ஒரு ஆராதனையும் இல்லாமல் இருந்த நாட்கள் இருந்ததே, அதே போல் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாட்கள் இருண்ட காலத்தில் இருந்தாங்களோ கர்த்தாவே, ஒரு வெளிச்சம் இந்த இருளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சம் உதிப்பதாக இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் வரும்பொழுது இருளுக்கு அந்த இடத்துல அதிகாரமே கிடையாது ஆண்டவரே. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களில் மகிழ்ச்சியாக்கும்படி ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து நீர் சாட்சியாய் நிறுத்தும்படி அப்பா நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் தானே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கற்சாடிகள் ஊழியத்தின் சார்பாக நான் இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதத்தையும் வருஷிக்க பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் அடுத்த வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க. இந்த கிறிஸ்மஸ் ஒரு பிரயோஜனமுள்ள கிறிஸ்மஸாக உங்களுக்கு இருக்கணும். வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தில் இருள் இருக்கோ தேவன் அந்த இடத்துலெல்லாம் வெளிச்சத்தை உதிக்க செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. Merry Christmas. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.